Taste the Daily. கஜா புயல், கொரோனா, பருவம் தறிய மழை, இப்படியான கஜா புயல், கொரோனா, பருவம் தவறிய மழை இப்படியான இக்கட்டான காலகட்டத்திலே விவசாயிகளுக்கு உடனடியாக அறுவடை நேரத்தில் இந்த பயிருக்கு கூட நிவாரணம் இன்சூரன்ஸ் கிடைக்கும் என்றாலும் நிவாரணம் தந்து இன்சூரன்ஸும் கிடைக்க செய்து கடன்களையும் தள்ளுபடி செய்து ஒரு சிறப்பான ஒரு அரசை அளித்து 4 ஆண்டு காலத்தில் உங்களுடைய பெயரை தமிழ்நாடு மக்களுடைய மனத்திலே இடம்பெற செய்து நிலைத்த மனிதராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு இந்த புகழுக்கு யாரும் நாங்கள் விளக்கம் அளிக்க முடியாது என்பதை எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது கூட இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்காக தமிழ்நாடு அரசில் செக்ரட்டேரியட்டில் மீட்டிங் போட்டிருந்தாங்க. பட்ஜெட் ஆலோசனை கூட்டம்னு ஒரு தனி பட்ஜெட் என்று விவசாயத்துக்கு கொடுத்துவிட்டு நிதிநிலை அறிக்கையில் அதற்கென்று ஒரு கூடுதலாக நிதி ஒதுக்காத நிலையிலே அந்த துறை எப்படி பரிமளிக்கும்? மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் தான் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. மாநில சேர்ந்த பங்களிப்பு என்ன? முதல் பட்ஜெட் கூட்டத்திலேயே நிதிநிலை அறிக்கையிலே மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சரால் திருவாரூரில் ஜின்னிங் மில் அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இதனால் வரை அமைக்கப்படவில்லை. ஒரு மாதத்திற்கு நான் எந்த திட்டம் என்று சொல்வது தவறாக போய்விடும். அரசியல் ரீதியான தேவைகள் காரணங்களாக கூட இருக்கலாம். 1000 கோடி ரூபாய் ஒரு மாதத்திற்கு, வருஷத்திற்கு 12,000 கோடி உங்களால் ப்ரையாரிட்டி இல்லாததற்கு ஒரு நீர்த்துறை செயலாளர் கொடுக்க முடிகின்ற நிலையிலே 450 கிலோ பெஞ்சல் புயலுக்கான நிவாரண தொகையை ஏன் வழங்க முடியவில்லை? விவசாயத்துக்கு முன்னுரிமை அளித்தால் தானே பொருளாதாரத்தை நிலைக்க வைக்க முடியும். அப்படியாமல் கவனம் செலுத்தாமல் எங்களை கருத்து கேட்டு என்ன செய்ய முடியும் என்று நான் அந்த நேரத்தில் சொன்னேன். அதனால் இங்கே திருவாரூரில் இன்றைக்கு ஜின்னிங் மில் ஒன்று இருந்திருந்தால் இன்றைக்கி கொட்டை 38 ரூபா பருத்தி கொட்டை அரைச்சி உடனே அவங்க விற்றுட்டாங்க சொன்னால் லிண்ட்டை எவ்வளோ நாளைக்கு வேணால் வச்சுட்டு பின்னால் நல்ல விலைக்கு விற்றிருக்க முடியும். அதற்கு வழிகாண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக மாநில அரசை பற்றின பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கள் உங்களுக்கு பூர்ணமாக தெரிந்திட்ட நிலையிலே மத்திய அரசு கிடைக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த வேளாண் விதைகளுக்கு விதை உற்பத்தி மானியம் மத்திய அரசு வழங்குவதை நிறுத்திவிட்டது. 10 ஆண்டுகள் மேற்பட்டாங்கள் அதற்கு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். மிஷின் பிளான்டிங் கொடுத்தாங்கன்னு சொன்னால் உற்பத்தி பெருக்கம் ஏற்படும், லேபர் பற்றாக்குறை இருக்கிறது. அதே போல் இன்சூரன்ஸ் கம்பெனி இப்பொழுது இது மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையே நாங்கள் பார்த்திராத ஒரு ஆண்டு. இந்த 2 வருஷமாக அந்த சேமம், அந்த கம்பெனியோட பேர் சேமமாக இருக்கணுமா? அவங்க சேமத்திற்காக சேமா என்ற ஒரு கம்பெனியை நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா, கம்பெனியில் ஸ்டாஃப் இன்சூரன்ஸுக்காக உள்ள சிசி ஸ்டாஃபை கூப்பிட்டு நீ குறைச்சி போடக்கூடாது, இவ்வளோ போட்டுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அவலநிலை எங்கேயுமே காண முடியாது. முதல்ல நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் மத்திய அரசாங்கத்துடைய திட்டமாக திரும்பியும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.